நம்முடைய இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசுவின் ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்கலாம். இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு இன்றைக்கும் இனி வரும் சந்ததிகளுக்கும் ஜீவனுள்ளதாக இருக்குது. தேவ பிள்ளைகளே, மத்தேயு புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் இயேசு கூறிய இந்த ஓமையை குறித்து நம்ம தியானிக்கலாங்க. ஏன் ஆண்டவர் ரகசியமாக ஓமையில் சொல்லணும், வெளிப்படையாக சொல்லலாம் இல்லையா? அந்த காரியத்தை கொஞ்சம் பார்க்கலாங்க. இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விஷயங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறையில் இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்து வெயில் ஏறின போது தீந்து போய் வேறில்லாமையால் வளர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். அப்போது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட ஓமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை என்று சொல்லுகிறார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லி முடிக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையானது இது நம்முடைய மனதில் தங்குறதுக்காக நிலத்தில் அப்படியே இந்த ஒரு சினிமா காரியங்களை பார்க்கறது போல், ஒரு காட்சியை காண்கிறது போல் நமக்கு மனதில் பதிறதுக்காக அன்றைக்கி சொன்னார். ஆனால் இது எப்படி நாம் ஏற்றுக்கொள்ளுகிறது? இன்றைக்கு மண் அன்னது நம்ம இடத்துல மண் இருக்கிறது. நாம் இந்த நிலத்தில் விதைக்கக்கூடியது அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? சிலர் ஆழமாக அதை ஏற்றுக்கொள்ளாது இருந்தால், இந்த நிலத்தில் ஏதோ கேட்டோமா அப்படியே விட்டுட்டோமா இருந்துட்டோன்னு சொன்னாக்கா, அது எப்படி வழியருகே விதைக்கப்பட்டு பறவைகள் வந்து பற்றி போட்டதோ அதே போல் அவருடைய வார்த்தை நமக்குள்ளே ஜீவன் இல்லாத போயிடும். நமக்குள்ளே அது முளைக்காமல் போயிடும். அடுத்ததாக முள்ளுள்ள இடங்களில் சொல்கிறார். முள்ளுள்ள இடங்களில் போட்ட விதைகள் எப்படி என்றால், அந்த விதையானது முளைக்கும், ஆனால் ஆரோக்கியமாக வளர முடியாது. அப்போ கனி கொடுக்க முடியாது. அதே போல் நம்முடைய ஜீவனத்தில் எப்படி ஏற்றுக்கொள்ளலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, என் தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் நம்ம சிந்தனை ஒரே எண்ணத்தோடு இருக்கிறதா, ஒரே வழியில் இருக்கிறதா, தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோமா? அன்று நம்ம காத்திருக்கும்போது அந்த வார்த்தைகளை தியானித்து அந்த வார்த்தையின் பிரகாரம் நடந்து கொண்டு அதை நிறைவேற்றதுக்காக நம்ம காத்திருந்தோம் சொன்னால், நமக்குள்ளே இந்த வார்த்தையானது ஆரோக்கியமாக வளரும். அப்படி இல்லை, உலக காரியங்களையும் அநேக உலக காரியங்களை நம்முடைய சிந்தனையில் போட்டுக்கொண்டு அநேக சந்தேகங்களும் பல கள்ள தீர்க்க தரிசனமான காரியங்கள், கள்ள போதனைகள், இதெல்லாம் நம்முடைய சிந்தனையில் இருந்ததானால் முள்ளு செடியில் சிக்கிக்கொண்டது போல ஆரோக்கியமாக வளராது. அப்படியாக சிக்கிக்கொள்ளுகிற கூட்டங்கள் ஏராளமாக உண்டு.
முள்ளுச்செடியில் சிக்கிக்கொண்டு அவங்களால வளர முடியாத கனி கொடுக்காத இருக்கிறாங்க அவங்களுடைய ஜீவித்தில். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, அவங்களுடைய மாம்ச வாழ்க்கையிலையும் சரி. பிறகு கல்லின் மேல் விதைக்கப்பட்ட விதை சொல்கிறார். கல்லின் மேல் விதைக்கப்பட்ட விதையானது மண் கொஞ்சம் இருக்கும், கல் மண் இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் நல்லா உற்சாகமாக இருப்பாங்க. எதனா ஒரு சோதனை, எதனா ஒரு பிரச்சனைன்னும் போது அவங்க சோர்ந்துருவாங்க, பின்மாற்றத்துக்கு போயிடுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் சொன்னாக்கா, நல்ல மண் இருந்துச்சுனாக்கா இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணிக்கொண்டு அது ஆழமாக வேரூன்றோம். அங்கே மண்ணில் கல் கெட்டியாக இருக்குதுன்னு சொன்னாக்கா அந்த வேரானது பரவி போகும், ஆனால் ஆழத்தில் ஊனாது. அப்போ நம்முடைய ஆண்டுடைய வார்த்தை விதை, வேதத்தில் இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஜீவனுள்ள விதை. அது இந்த விதையானது நம்முடைய நிலத்தில், இந்த மண்ணாக இருக்கிற நம்முடைய நிலத்தில் விதைச்சி அது வேரூன்றப்பட்டால் நீங்கள் நல்ல கனி கொடுக்க முடியும் இந்த பிள்ளைகளை. அடுத்து சொல்கிறாரு, நல்ல நிலம் யார் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தைகளை வசனங்களை தியானித்து காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டு நம்முடைய இருதயத்தில் ஆழமாக அதை கொண்டு போய் அதை நிறைவேற்றவும் அதன்படி கீழ்ப்படிவோம் இருக்கிற கூட்டங்கள் 100 மடங்கில் 100 மடங்கும் 60 மடங்கும் 30 மடங்குமாக பலன் கொடுக்கிற கூட்டமாக எழும்ப வேண்டும் என்று தேவ சித்தம். இதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். யார் ஒருவர் அதை கேட்டு ரிசீவ் பண்ணுகிறார்களோ அவங்களுக்குள்ள இன்னும் அதிகமாக தங்கியிருக்கும். யார் ஒருவர் அதை கேட்காத அறகுறையாக அதை கேட்டும் கேட்காதமாக போகிறவங்களுக்கு இருக்கிறதும் பறித்து கொள்ளப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. என் தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இந்த சுவிசேஷத்தில் இருக்கிற ரகசியம், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். உங்களுடைய சந்ததிகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். உங்களுடைய கர்ப்ப கனிகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். உங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படின்றதுனால இந்த பூமியிலும் சரி, பரலோகத்துக்கு ஏதுவான காரியங்களும் சரி நிலைத்திருக்க ஒரு அழகான அன்பான நித்தியமான வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.